தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் 40க்கும் மேற்பட்டோர் இறக்குறமான ஒரு நிகழ்வு இதுக்கு முன்பு நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் கரூரில் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த துன்பகரமான சம்பவம் தொடர்பாக பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வந்தாலும் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா தாவேக தரப்புலேருந்து ஒரு முக்கியமான ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த வழக்கு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு இந்த விஷயத்தை ஏற்கனவே ஒரு நபர் கமிஷன் அமைச்சு விசாரணை செஞ்சுட்ருக்காங்க. கூடவே தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரேயரை வச்சுருந்தாங்க தாவேக தரப்பில். கூடவே அல்லது சிபிஐ இல்லாட்டி நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிக்கணும் அப்படிங்கிறத தங்களோட கோரிக்கையை வச்சிருந்தாங்க. இந்த முக்கியமான ஒரு கோரிக்கை பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த சனிக்கிழமை நடந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள். அன்னைக்கு நீதிபதி தண்டபாணியுடைய வீட்டுக்கு போயிட்டு இந்த மனுவை அவங்க கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் அதை சாங்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் அவசரமாக விசாரிக்க மாட்டாங்க, விடுமுறை காலம் முடிச்சதுக்கப்புறம் விசாரிப்போம்னு சொல்லிட்டாங்க. ஸோ விஜயதசமி விடுமுறை ஹாலிடேஸ் முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கு மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் ஹியரிங் வருது. விசாரணைக்கு வந்ததும் என்ன சொல்கிறாங்கன்னா நீதிபதிகள் இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு கிளியர் கட்டாக சொல்கிறாங்கன்னா, நீதிமன்றத்தை அரசியல் மேடையை ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி காட்டமாக தாவேக்காக ஒரு குட்டு வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இப்போ தான் சம்பவம் நடந்திருக்கு. சம்பவம் நடந்து சம்மந்தப்பட்ட காவல்துறைக்கு, அதாவது மாநில அரசுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. காவல்துறை விசாரிக்கும், ரொம்பவும் வேகமாக முதல்வர் அவர்கள் இந்த தனிநபர் ஆணையத்தை அமைச்சு விசாரிக்கிறார் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. இது போயிட்டே இருக்கும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இனிஷியலாக இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, இப்போவே நீங்கள் மனு போகிறீங்களே, அப்போ இது நீங்கள் முழுக்க அது அரசியல் கண்ணோட்டத்தில் அணுகிட்டு இருக்கீங்களா அப்படின்றது கேட்குறாங்க. சப்போஸ் அந்த விசாரணை நடந்து அந்த விசாரணை உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வராமல் வேறு ஏதாவது நீங்கள் பாதிக்கப்படுறதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, அதுக்கான ஆதாரம் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் உங்களோட பிரேயரை வைக்கலாம். இப்போ நீங்கள் வச்சது அப்படிங்கிறது முழுக்க அரசியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டமாக ஒரு குட்டு வச்சுட்டு அவங்களோட மனு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவங்களும் தமிழக அரசு தரப்பு வக்கீலும் கூட நீதிமன்றத்தில் தங்களோட வாதத்தை வச்சாங்க, எதிர்த்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரியான ஒரு பொது நிகழ்ச்சியில் மக்களுக்கு வேணுங்கிற அடிப்படையான வசதியை செஞ்சு தர மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. தண்ணீர் வசதி இல்லை, சுகாதார வசதி இல்லை, கழிவுறை வசதி இல்லை, இந்த மாதிரியான பிரச்சனையை அங்கே வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸோ இல்லை சென்ட்ரல் ஹைவேஸோ ஹைவேஸ் ஒட்டி ஏன் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு கேட்கும்போது தமிழக அரசு அப்படிலாம் நாங்கள் அனுமதி கொடுக்குறது இல்லைன்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டாக வந்திருக்கு. நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் தான் நிற்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கே கிளியராக சொல்லிட்டாங்க. நீதிபதி பார்த்தீங்கன்னா திரு ஜோதிராமன் மற்றும் தண்டபாணி அவர்கள் தான் இந்த வழக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க, பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் தான் நான் நிற்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்க இழப்பீடு சம்மந்தமாக வேறு எதுவும் கொரிஸ் இருந்ததுன்னா, வேறு எதுவும் உங்களுடைய அப்ஜெக்ஷன் இருந்தால் தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கான ஒரு கிரவுண்டு ஓப்பனாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்போவே நீதிமன்றம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல்ஸை பார்க்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில் இன்றைக்கி இண்டிவிஜுவல்ஸை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு பாசிட்டிவ் சைனாக நம்ம பார்க்குறோம். உண்மையிலே தாவேக்காக இதில் ஒரு பெரிய பேக் ஃபயர் தான். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு இப்படி ஒரு சிபிஐ விசாரணைக்கு சாங்ஷன் ஆனாவோ அல்லது நீதிமன்றம் இந்த வழக்கு கையில் எடுத்தாவோ தாவேக்காக ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய்க்கு ஒரு ஹோப் கிடைச்சி அவர் ஒரு வீடியோவை போட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த விஷயம் இன்றைக்கி ஒருவேளை சிபிஐக்கோ அல்லது எஸ்ஐடி விசாரிக்கிறாங்களோ அப்படின்ற இடத்துக்கு இந்த சப்ஜெக்ட் நகர்ந்துருந்ததுன்னா, அவங்களுக்கு ஃபேவராக தீர்ப்பு வந்திருந்ததுன்னா, மேபி விஜய் இன்றைக்கி கரூர் கிளம்பி பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. இப்போ அவங்களுக்கு நீதிமன்றத்தில் ஒரு பேக் ஃபயர் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த கட்டமாக இப்போ அவங்க அப்பீலுக்கு சுப்ரீம் கோர்ட்டு தான் போய் ஆகணும். என்ன நடக்க போகுது, சுப்ரீம் கோர்ட்டு எப்படி கொண்டு போக போகிறாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு வழக்கு ஒரு பொதுநல மனு போட்டிருக்காங்க. பல பொதுநல மனுக்கள் வந்துட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்த திரு தினேஷ் அவர்கள் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காரு. அவர் என்ன விஷயத்தை குறிப்பிட்றாருன்னா, இந்த விஷயத்தில் இவ்வளோ ஒரு பெரிய 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமானது முக்கியமாக இதில் ஒரு கூடுதல் பொறுப்பு அந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ அவரை நீங்கள் விசாரணைக்கு எடுக்கணும். ஏன்னா இந்த டோட்டல் சப்ஜெக்ட்லையும் எஃப்ஐஆர் அவர் மீது பதியாமல் விட்டுருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படிங்கிறத கிளியர் அந்த அவர் தொடுத்த வழக்கிலே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. மென்ஷன் பண்ணியே ஒரு அரசியல் காரணத்தால் விஜய் இதிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. விஜய் இதில் சேர்ப்பதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் காரணமாக இருக்குங்கிறதையும் அவர் அந்த விஷயத்தில் பட்டியலிட்டிருக்காரு அப்படிங்கிறதையும் கவனிக்கிறோம். ஸோ விஜய் இதில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வழக்கு தொடுத்திருக்காங்கன்றதை பார்க்குறோம். கூடுதலாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இனிமேல் எந்த கட்சிக்கும் நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு, அரசியல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது. இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சு
அவர் மனு கொடுத்துருக்காரு. எப்பவுமே நீதிமன்றம் வந்து இந்த இண்டிவிஜுவல்ஸுடைய இந்த தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸுடைய இந்த பிரச்சனையை பார்ப்பாங்க அப்படிங்கிறதா நம்ம நீதிமன்றத்தினுடைய ஜுடிஷியரி சிஸ்டம் அப்படி தான். ஒரு பார்ட்டி ஒரு பெரிய நிலைப்பாடு எடுக்குதுன்னா கூட அது நீதிமன்றம் பார்க்காது. அதில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, ஒரு குறிப்பிட்ட கட்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டில் அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குதுன்றதுக்காக அவங்க சில சட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். அந்த சட்டம் இண்டிவிஜுவலை பாதிச்சதுன்னா நிச்சயமாக வந்து நீதிமன்றம் அதை பார்க்கும். அதுதான் நம்மளுடைய ஜுடிஷியல் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தில் 41 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னும் போது அவங்க பக்கம் நிற்கக்கூடிய நீதிமன்றத்துடைய நடவடிக்கை தான் இன்றைய விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இந்த பிரச்சனைக்கு ஒரு நபர் காரணமாக இருந்தாருன்னா அந்த சம்மந்தப்பட்ட நபரையும் விசாரணைக்கு எடுக்கிறதுக்கு நீதிமன்றம் நிச்சயமாக அதையும் பரிசீலனை பண்ணுவாங்க தான் நான் பார்க்குறேன். ஏன்னா டோட்டல் சப்ஜெக்டையும் பார்த்து விசாரிக்கும் பொழுது விஜயுடைய லேக் ஆஃப் டைம் கிட்டத்தட்ட 7 to 8 ஹவர்ஸில் அவர் வந்து டிலே பண்ணியிருக்காரு. அந்த டிலேக்கு ப்ராப்பரான காரணம் இல்லாமல் இருக்குது. ஸோ நிச்சயமாக அவரால் ஏற்பட்டிருக்க இந்த ட்ராஜடிக்கு அவரையும் நிச்சயமாக அந்த நீதிமன்றம் அந்த விசாரணைக்கு எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் கருத்தை இங்கே முன்வைக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து விஜயுடைய அடுத்த கட்ட பயணத்துக்கு தடை போடணும் அப்படின்ற மாதிரியான பல்வேறு மனுக்கள் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக பல மனுக்கள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் விசாரிக்கிறதா நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரியான மனு போடுறவங்கள தாவேக்கவினர் மிரட்டக்கூடிய ஒரு செய்தியும் பதிவாயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த மிரட்டல் சம்பந்தமான விஷயமும் கோர்ட்டில் வந்து வழக்கறிஞர்கள் தெரியப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எனவே வந்து இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீரியஸான சப்ஜெக்ட்டுக்கு நகர்ந்து வந்துட்டு இருக்கு. விஜய்க்கு வந்து ஃபர்ஸ்ட் கட்டமாக தாவேக்க ஒரு பெரிய பேக் ஃபயர் ஏற்பட்டிருக்கு. விஜய் தன்னை மாற்றிக்கிட்டு அவர் இன்னும் ஒரு ஆணவ போக்கில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம கடந்த காலத்தில் நம்ம நிறைய பேசிட்டோம் பார்த்துட்டோம். அவர் தன்னை மாற்றிக்க வேண்டியது இருக்குது. நீதிமன்றத்தில் ஒரு பேக் ஃபயர் ஏற்பட்டிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிலீஃப் கிடைக்குதா என்னங்கிறது தெரியல. தமிழக காவல்துறை சைமல்டேனியஸாக விசாரணை கொண்டு போயிட்டு இருக்காங்க. எனவே தமிழக அரசு வந்து இந்த சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த விசாரணை விஜய் நினைக்கிற மாதிரி ஒருதலை பட்சமாக போச்சு அப்படிங்கிறது அவரால் ஆதாரப்பூர்வமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக வந்து அடுத்து சிபிஐ விசாரணை வர வாய்ப்பு இருக்குது. பட் அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட எலெக்ஷனே முடிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீதிமன்றத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தாவேக்கு அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி அரசியல் களத்தில் இந்த பிரச்சனை எப்படிலாம் விவாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வரக்கூடிய நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.